நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபின்ட்டு தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, மாதம்பட்டி ஐஸ்வர்யா. இவங்களை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை பல பேருக்கும் தெரியும். அவர் என்னதான் இப்போது 2வது திருமண சர்ச்சையில் சிக்கியிருந்தாலும் பல வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கார். அவர் ஒரு நடிகராக இருந்து இப்போ ஒரு பெஸ்ட் செஃப்பாக வளம் வந்துட்டுருக்காரு. இவரை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். இவரை மாதிரியே அடுத்து இவங்களுடைய சிஸ்டரும் இவரை பார்த்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். உண்மையை சொல்லணும்னா இவங்களுடைய சிஸ்டருக்கு இவர் தான் ரொம்பவே இன்ஸ்பிரேஷனாக. அந்த வகையில் ஐஸ்வர்யாவை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு எதுக்கு அப்படின்ட்டு அப்போது பலராலும் பல பெண்களுக்கு இந்த பழமொழி பொருந்திருந்தது. ஆனால் இப்போ அதையே ஒரு வேலையாக்கலாம், பல பேருக்கு அது மூலமா வேலையை கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு முன் உதாரணமாக தான் இப்போ பல பெண்களும் வள வந்துட்டு இருக்காங்க. அதில் வெளியே தெரிஞ்சவங்கள சில பேர், அந்த சில பேரில் ரொம்ப குறிப்பாக மாதம்பட்டி ஐஸ்வர்யா ரொம்ப பிரபலமாகவும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு நம்மளுடைய சிறு சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். ஏன்னா சமையல் எடுத்துட்டோன்னா அது வீட்டில் தான் பெண்கள் டிஃப்ரெண்ட்டாக சமைப்பாங்க. அதே சமயம் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது ஆரம்பிக்கிறதே ஆண்களாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலை இப்போ இருக்கிற சொசைட்டியில் இருக்குது. பெண்கள்லாம் இந்த சாரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, கார்மெண்ட் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. இது போல் ஒரு மனநிலை தான் இப்போ இருக்க சொசைட்டியில் இருக்குது. அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற வகையில் மாதம்பட்டி ஐஸ்வர்யாவுடைய ரொம்பவே ப்ரௌடான மொமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியுது. ஸோ நம்ம சொல்லிட்டோம், ரங்கராஜ் அவர்களுடைய சிஸ்டர் தான் ஐஸ்வர்யா. ரங்கராஜ் அவர்களுடைய அப்பா தங்கவேல் அவர்கள் அவங்களுடைய குடும்பத்திலேயே மூத்த மகனாக பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய 4வது தம்பியாக பிறந்தவர் தான் ஐஸ்வர்யா அவர்களுடைய அப்பா நாகராஜ். ஸோ எல்லாருமே ஆரம்ப காலகட்டத்தில் கூட்டாக சேர்ந்து தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஸ்டைலில் தனித்தனியாக இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக எல்லாரும் தனித்தனியாக கேட்ரிங் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. கல்யாண ஆர்டர்ஸும் எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி தான் அப்பா வழியில் வந்தவர் ரங்கராஜ். அதே மாதிரி தான் நாகராஜ் அவர்களுடைய வழியில் வந்தவங்க தான் ஐஸ்வர்யா. இவங்களுடைய அப்பாவும் ரொம்ப பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் இருந்திருக்காரு. இப்போ இவங்க வெட்டிங் ஃப்ளேவர்ஸ் பை மாதம்பட்டி நாகராஜ் அப்படின்ற ஒரு கம்பெனியோட சிஓவாகவும் இருக்காங்க ஐஸ்வர்யா. சில செஃப்பாக இருக்கட்டும், சில ஓனர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே உப்பு போட்டிங்களா, காரம் போட்டிங்களா, இது கரெக்டாக இருக்கா, இதில் இது இருக்கா, அது இருக்கா, இது போல் மேலோட்டமாக தான் கேட்டுட்டு போவாங்க. ஆனால் இவங்களுடைய ஸ்பெஷலு கேட்கறது மட்டும் இல்லாமல் அதை வாங்கி ருசி பார்த்துட்டு அதில் எது அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது, இது எல்லாத்தையும் அப்போவே கரெக்ட் பண்ணுவாங்க. அது எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும், எவ்வளோ பேருக்கு சமைக்கணும் அப்படின்னாலும் இவங்க அதை பக்காவாக பண்ணிடுவாங்க. இதுக்கு காரணம் ஒரு வழியில் அவங்க அப்பாவாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவங்க அம்மாவுடைய சப்போர்ட் இல்லாமல் இவங்க இந்த அளவுக்கு க்ரௌடை பேலன்ஸ் பண்ணியிருக்கவே முடியாதான். ஏன் அப்படின்னா ஒரு கல்யாண ஆர்டர் அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு 500 பேராச்சும் இருப்பாங்க. அதுவும் செலிப்ரிட்டிஸ், பெரிய பெரிய விஐபிஸோடைய அந்த கல்யாண வீடுகள்லாம் எடுத்துக்கிட்டோன்னா மண்டபம் ஃபுல்லாகவே நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 3000 பேர் 4000 பேருக்குலாம் இவங்களுடைய டீம் இவங்களுடைய தலைமையில ரொம்ப அழகாவே சமைச்சு நல்ல பேரும் புகழும் வாங்கியிருக்காங்க. அப்படிதான் கோயம்புத்தூர்ல இருந்து ரொம்பவே டாப் லெவல்ல இருக்க, இப்போ பிசினஸ்லயும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னும் போது பெண்கள்ல இவங்க தான் டாப் லெவல்ல இருக்காங்க. இவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கலாம், இவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன வயசுல இருந்தே இவங்க அப்பாவுடைய பிஸ்னஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்களாம். எவ்வளோ பேர் வந்தாலும் அவங்களுக்கு இந்த மளிகை ஜாமாவுடைய லிஸ்ட்டை நல்லா பக்காவாக எடுப்பாங்களாம் இவங்களுடைய அம்மா. இது எல்லாத்தையுமே இவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ரொம்பவே அன்பாக நடந்துக்கணும், யார்கிட்டையும் கோவப்படக்கூடாது. வேலைன்னு வந்துட்டா கொஞ்சம் டென்ஷன் இருக்க தான் செய்யும். அதுவும் அடுப்பில் வேலைன்னும் போது எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். இது எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்காக மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கறத என்றைக்கும் நம்ம மாற்றவே கூடாது. ரொம்பவே ஹம்பிளாக நடந்துக்கணும்ட்டு அவங்க அப்பா சொன்ன விஷயத்தை இப்போ வரைக்கும் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 200 பேர் 300 பேர்லாம் இவங்க கிட்ட வேலை செய்கிறாங்க. அவங்க எல்லாரையுமே ரொம்ப ஹம்பிளாக ட்ரீட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து இவங்க அப்பா கிட்ட இருந்த ஆட்களும் இவங்க கிட்ட இருக்கிறதுனால எல்லாரையுமே அண்ணா, அக்கா, மாமா, தாத்தா, பாட்டி இப்படி உறவு முறை வச்சு கூப்பிட்றதுனால அவங்கள வேலை வாங்குறதும் ரொம்ப சிரமமாலாம் கிடையாதாங்க. இவங்களுக்கு அவங்க அப்பாவை பார்த்து தான் இது போல் கேட்ரிங் பண்ணணும், இது போல் பிஸ்னஸ் பண்ணணுன்ற எண்ணம் இருந்தாலும் இவங்களுடைய அப்பாவுக்கு அந்த எண்ணம் இல்லை. நம்ம தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்மளுடைய மகளும் கஷ்டப்படக்கூடாது
விடக்கூடாது, அவளை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்கள மெல்போர்ன் ஆஸ்திரேலியாவில் போயிட்டு படிக்க வச்சுருக்காங்க. அங்கேயே படித்து முடித்து ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி பிளானும் தான் இருந்திருக்கு. அந்த வகையில் யூஜி பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க. பிஜி எம்பிஏ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சுட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் எப்படி கோவிட் பல பேருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சோ அதே மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கையும் புரட்டி போட்டிருக்கு. என்னதான் இவங்களுடைய அப்பா இது வேணாம், இந்த தொழில் வேணாம் அப்படின்னு சொன்னாலும் இவங்களுடைய தலையெழுத்துன்னு ஒன்று இருக்கு. அதுதான் வந்து இவங்களை கூப்பிட்டு வந்து இங்கே நிறுத்திருக்கு அப்படின்றத ரீசெண்ட் டைம்ல ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தாங்க. கோவிடால தான் இவங்க இந்தியா வந்திருக்காங்க. இங்கே வந்து அவங்க அப்பா கூட சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. இவங்களுடைய கணவரும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. இதை பார்த்துட்டு இவங்களுடைய அப்பா பரவாயில்ல, நம்மளுடைய பொண்ணுக்கும் ஒரு துணை இருக்கு, கண்டிப்பா இதுல அவ நல்ல பெரியால வருவா, சரி அவளை நம்பியே கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. இவங்கள பல பேரும் வந்து ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு பார்த்து யாருப்பா அவங்கள கூப்பிடுங்க, அந்த ஓனரை கூப்பிடுங்க இப்படிலாம் கூப்பிட்டு பாராட்டுவாங்களாம். இந்த பாராட்டை வாங்கிட்டு போயிட்டு இவங்களுடைய ஸ்டாஃபை ரொம்பவே பாராட்டுவாங்களாம். அந்த ஒரு மனசு பல பேருக்கும் இங்கே வர்றது கிடையாது, ஆனால் இவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ரங்கராஜ் அவர்கள் கூட பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு பிரதர்ன்னு தெரியும், ஆனால் இவங்க அப்பா கூட பிறந்தவங்க மொத்தம் 7 பேர். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னாலே ஒரு 50 பேர் இருப்பாங்களாம். இவங்களுக்குள்ள என்னதான் ஒரே வேலை ஒரே பிஸ்னஸ் பண்ணாலுமே ஒரு போட்டி பொறாமை எதுவுமே கிடையாதாம். ஒரு ஹெல்த்தி பாண்டிங் இருக்காம். இவங்களுடைய அண்ணன் ரங்கராஜை பார்த்து தான் இவங்க வந்து இன்ஸ்பயர் பண்ணி இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய வீட்டில் எப்படி செலிபிரிட்டிஸ் சினிமா பிரபலங்கள்லாம் அவங்களுடைய வீட்டில் அந்த படங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது இல்லையோ அந்த மாதிரி தான் இவங்களும் இந்த சமையலில் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு எந்த ஒரு டிஸ்கஷனும் இருக்காதாம். ஸோ பிஸ்னஸ்ன்னு வந்துட்டு அவங்க வேலையை பார்த்து தனியாக போயிடுவாங்களாம். ஸோ 5 இயர்ஸாக ஐஸ்வர்யா அவர்கள் இந்த பிஸ்னஸில் இருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்கன்ட்டு நல்ல பேரும் இவங்களுக்கு இருக்கு. இவங்களுக்கும் சரி இவங்களுடைய அண்ணன் ரங்கராஜ் அவர்களுக்கும் குடும்பம் தான் ஃபர்ஸ்டா. அந்த ஒரு குடும்பம் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு நாங்கள் வர முடிஞ்சது. அதனால எப்பவுமே இந்த ஒரு குடும்பத்தை நாங்கள் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்றதுல உறுதியாகவே இருக்காங்களாம். வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ரங்கராஜ் அவர்களுடைய இந்த பிஸ்னஸ் டீமும் இவங்களுடைய இந்த பிஸ்னஸ் டீமும் சேர்ந்து தான் சாப்பாடே செய்வாங்களாம். ஸோ இவங்களுடைய ஸ்பெஷல் என்னன்னா சாப்பாடு செய்கிற இடத்துல இவங்க யாராவது ஆட்கள் குறைவு இல்லை யாராவது செய்ய முடியல அப்படின்னா இவங்களே செய்ய ஆரம்பிச்சிடுவாங்களாம். அதே மாதிரி இவங்களும் பரிமாறுவாங்களாம். ஸோ பார்த்து ஒரு கல்யாண ஆர்டரை ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு வராங்க. இன்னும் ஒரு சில குறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க பெரிய பெரிய ஆட்களுக்கு மட்டும்தான் பண்றாங்க அப்படின்ட்டு சில விஷயங்கள் குறையாதான் இருக்கு. இன்னும் மலிவான விலையில இன்னும் சாதாரண மக்களுக்கும் இவங்க வந்து பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னும் இவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும், இன்னும் பேரும் புகழும் கிடைக்கும் சொல்லலாம். ஸோ அது கூடிய சீக்கிரம் நடக்கும் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சுக்கணும் உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.